பிரைஸ் பி டு காட். மறுபடியும் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள்ள. சரி, இன்றைக்கும் ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக வரங்களை குறித்து பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். நம்ம கொஞ்சம் தாமதமாக ஆனாலும் கூட செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க. இன்றைக்கு என்னன்னா ஒரு டாபிக் என்னன்னா பரிசுத்த ஆவியும் அந்நிய பாஷையும். ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷைனா என்ன, அது எல்லாருமே பேசணுமா, கண்டிப்பா அது பெற்றுக்கொள்ளணுமா என்ற பல கேள்விகள் இருக்கலாம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியான குறித்து நான் அநேக செய்திகள்ல நான் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு நபர், அறிமுகப்படுத்துகிற நபர் யாரா பரிசுத்த ஆவியானவர். இந்த நபரை குறித்து வேதத்துல நிறைய இடத்துலயும் போடப்பட்டிருக்கு. சரி, இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் அந்நிய பாஷை குறித்தும் இந்த செய்தியில நாம கேட்கலாம். இந்த ஜெபத்தோடு கூட இந்த செய்தியை கேளுங்க. இன்றைக்கு இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1:13 நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நாம என்றைக்கு சத்திய வசனத்தை நாம கேட்டு அந்த மெய்யான தேவன் நம்ம இதயத்துல ஏற்றுக்கொள்கிறோமோ அதே நேரத்துல பரிசுத்த ஆவியானவரால நாம முத்திரை போடப்படுகிறோம். இதுதான் முதல் அனுபவம். இதுதான் ரட்சிப்பு என்று சொல்லப்படுது. இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு இன்னும் டீப்பா போய் பார்க்கணும்னா இதோடைய தீத்து 3:5 எடுத்துக்கொள்ளுங்களேன். தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார் என்று நம்ம வசனத்துல போடப்பட்டிருக்கு. மறுஜென்மம் முழுக்கினாலும். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா தி வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன். ஆண்டவர் நம்மளை புதுப்பிக்கிறவராய் காணப்படுறார். இது எப்படி புதுப்பிக்குதல் வருதுன்னா, நம்முடைய பாவங்கள் எப்படி கழுவப்படுது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், நோய்கள் எல்லாமே நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தின் மூலமாய் நம்முடைய பாவம் மன்னிப்பாக மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். அந்த நற்செய்தியில நற்செய்தி என்ற என்ன, நல்ல செய்தி என்ன, தேவாதி தேவன் மனித ரூபம் எடுத்து நமக்காக சிலுவையில மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு நமக்காக ஜீவித்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதுதான சுவிசேஷம். அப்போ இந்த சுவிசேஷத்தை எவ்வளவு ஏற்றுக்கொண்டு இந்த தேவனை ஏற்றுக்கொள்றேன், என்னுடைய பாவங்கள் தோஷம் போகணும், அக்கிரமங்கள் என்னை விட்டு விலகணும், எனக்கு இந்த சாபங்கள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் விசுவாசத்தின் நிமித்தமாக தேவனிடத்தை கிருபை பெற்று ரட்சிக்கப்படலாம். அது எப்படி புதிதாக்கப்படுதுன்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நமக்கு அடுத்து நடக்குதுன்னா பரிசுத்த ஆவி, நம்முடைய ஆவி, நமக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, உள்ளான மனிதன் ஒருத்தர் இருக்கிறான். இன்றைக்கு என்ன நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது ஒரு ஃபிளஷ். ஆனா எனக்குள்ள என்ன இருக்குன்னா ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு. இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற நிலைமை. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ள இருக்க அந்த ஆவி தான் எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா, இந்த நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட உடனேயே நம்ம உள்ளார்ந்த மனிதன் எப்படி ஆவானா அவன் ஆக்டிவ் ஆவான். அப்பதான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அது வரைக்கும் அவன்கிட்ட இல்லாத ஒரு சமாதானம், அது வரைக்கும் அவன் பெற்றிராத ஒரு சந்தோஷம் எல்லாம் அந்த ரட்சிப்பின் நேரத்துல தான் பெற்றுக்கொள்ள. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ உலகம் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் எல்லாமே ஒரு தற்காலிகமா தான் இருக்கும். ஆனா தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த சந்தோஷமும் சமாதானமும் அது தற்காலமானது அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு பொறுமையை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னார். அதுதான் மெய்யானது ஒன்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் நிறைய காரியங்கள் வைத்திருக்கு, நம்ம என்டர்டெயின் ஆகிறதுக்கு, சந்தோஷப்படுறதுக்கு, சமாதானமா இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் ஒரு தற்காலிகமானது. ஆனா நிரந்தரமா, ஏன்னா இயேசு சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அவர் எவ்வளவாய் தன்னை அவர்கள் நோக்கி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு, எதிர்ப்புகள் வந்தது, வீட்டார் அவர்களை வெறுத்தாங்க, சீஷர்கள் ஓடி போனாங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யான வழக்குகள் எல்லாம் போட்டு அவரை கொலை செய்யும்படி ஒரு ஜனங்கள் இயேசுவின் நாட்கள்ல இருந்தாங்க. ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம்ல,
காஸ்பெல்ல எடுத்து வாசிச்சிங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம். இயேசுவானவருக்கு வந்து விமர்சனங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் இந்த அவர் நான் எப்போ யோசிச்சு பார்ப்பேன், ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்ற இந்த இந்த நாட்களில் வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால், இன்னைக்கு மீடியால எப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வரும், அவருக்கு எதிராக எவ்வளோ விதமான கூட்டம் எழும்பி வலைதளங்கள்ல எவ்வளவு சித்தரிக்கலாம். அன்றைக்கே பாருங்களேன், பிசாசு என்னென்னலாம் பண்ணா, அங்க இருக்க பரிசெயர் சதுசேயர் மூலமாக தேவையில்லாத குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத வதந்திகளை பரப்பி ஒரு கூட்ட ஜனங்களை எப்படி பண்ணா, இயேசுவுக்கு அகைன்ஸ்டா பிசாசு ஏற்படுத்தினால இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அதே இயேசுவான இந்த பூமியில வந்து வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால், இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தால் எவ்வளவோ மீடியால அவர் எப்படியெல்லாம் சித்தரிச்சு எப்படியெல்லாம் வந்து அவரை போட்டிருக்கலாம். யோசித்து பாருங்க. அந்த நாட்களில் நம்ம விதத்துல பார்க்கிறோம், அவரை காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் அவரை வந்து நிறைய வார்த்தைகளை சொல்லி அவரை மேல பொய் குற்றச்சாட்டு சொல்லி எவ்வளவோ விதமான காரியங்களை செய்து முடித்ததை நாம இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். அவன் பொய்யன், அவன் பொய்க்கு தகப்பனா இருக்கிறான். அவன் வாயில வந்ததெல்லாம் பொய். எப்படியா சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து விடக்கூடாது, சத்தியத்தை ஜனங்களை விட்டு பிரிக்கணும்ன்றதுதான் அவன் ஒரே நோக்கம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து எப்படி இவ்வளவு ஸ்டாண்டா இருந்தாரு அப்படின்னா, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அவர் அளவில்லாத ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் முழுமையாய் இயேசுவுக்குள்ள வந்து இறங்கினதை நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் விதத்துல நம்ம பார்த்திருப்போம், பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுக்கும் நிரந்தரமாய் தங்கினதை நம்மளால பார்க்க முடியாது. சிம்சோன் மேல வருவாரு போவாரு, சவுல் மேல வருவாரு போவார், இப்படிதான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அவர் வந்து தங்கி இருக்கத்தக்கதான சரீரம் யாருக்குமே அந்த அளவுக்கு தகுதியானவர்கள் இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனானவர் அவர் வந்து தங்கக்கூடிய நபராய் இருந்தார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் வானம் திறக்கப்பட்டதை நாம பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட பொழுது அப்போ வானம் திறக்கப்பட்டது. அப்பொழுது பிதாவோட சத்தத்தை நாம கேட்டோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கேன் என்று சொன்ன பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவாக வந்து அவர் மேல வந்து இறங்கினதை நாம பார்க்கிறோம். இந்த காட்சி யாருக்கெல்லாம், இந்த காட்சி எல்லாரும் பார்த்தாங்களா? அப்படி இருக்காது. யோவான் ஸ்நானனுடைய கண்கள் திறக்கப்பட்டு இந்த காட்சியை அவர் பார்த்திருப்பார். ஹல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கலாம். ஆனா யோவான் ஸ்நானனுடைய கண்கள் இதை கண்டது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இவருடைய நேசகுமாரன். மற்ற ஜனங்களுக்கெல்லாம் இந்த வாய்ஸ் ஆடிபிளா கேட்டிருக்காரு. ஒரு இடி முழக்கம் சத்தத்தை போல அவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனா யோவான் ஸ்நானனுக்கு கிளியரான ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு. ஒரு புறா வடிவத்தை போல அவர் பார்த்தாரு. இவர் தான் மேசியா, இவர் தான் தேவகுமாரன் என்பதை யோவான் ஸ்நானன் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வல்லமையான ஊழியர்களை செய்தார். ஆவியானவர் அவருக்குள்ள வல்லமையான பெரிய காரியங்களை செய்ததை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இந்த ஆவியானவர் உள்ள வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் பாருங்க, அவர் பிசாசு பிடித்த யாவரையும் அவர் வந்து விடுதலை ஆக்கினார். வல்லமையான ஊழியர்களை 3.5 வருஷம் வல்லமையான ஊழியர்களை செய்தார். அல்லேலூயா. அப்போ அந்த இயேசு இந்த ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது திரியேக தேவனை நம்ம பார்க்கலாம். பிதாவுடைய சத்தத்தை வானத்துல கேட்கும்படியான ஒரு சத்தத்தை நம்ம கேட்டோம். அதுக்கப்புறம் இயேசுவ குமாரன் அதன் அதிகாரியில் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவம் வந்து இறங்குறார். திரியேக தேவனுடைய அந்த ஒரு ஒன்னஸ் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறது திரியேக தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். பாருங்களேன், ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவிதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மிகச்சிறந்த பரிசு இந்த உலகத்துல. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிறகு அவர் என்னெல்லாம் நடப்பிக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குல்ல, எனக்குள்ள இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இருக்காரா, பரிசுத்த ஆவியாளர் இருக்கிறாரா, அவர் இருக்காருன்னா எனக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுறது தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற அடையாளம்னு சொல்றாங்க. இது எது தவறு, எது சரி, எது தவறு என்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குள்ள இருந்திருக்கும். இன்றைக்கு வசனம் சொல்லுது, நீங்க என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த ரட்சகராக இருதயத்துல ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வந்து விட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து விட்டார். அவர் உங்க சரீரத்துல தங்குற
இடத்துக்குள்ள சரீரத்துல தான் அவருடைய ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சரீரத்துல தேவனாகிய ஆவியானவர் தங்கி வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ஆவி அவர் எங்க வந்து தங்குவார்னா அவர் அந்த ஆவியோடு இடைப்படுவார். அல்லேலூயா. இந்த சரீரம் அவருக்கு தேவை, இந்த ஆவி அவருக்கு தேவை. அப்போ உள்ளாந்த மனிதன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வல்லமையாய் பலப்படுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக தேவை. அப்ப இந்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பிறகு நான் என்னுடைய செய்தியில அதிகமா இந்த வசனத்தை எப்பவுமே சொல்றது உண்டு. அதை எப்பவுமே சொல்றதுல எனக்கு சலிப்பு இல்லை. இதுதான் சத்தியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே யாரை பிரதிபலிப்பார்? இயேசு கிறிஸ்துவை அதிகமாக ஆவியானவர் எடுத்து காண்பிப்பார். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நமக்கு சொல்லிட்டு போனாங்களோ அது எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ அதான் நம்ம எப்படி செபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம நிரம்ப தான் நமக்குள்ள கர்த்தரை அறிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த அந்நிய பாஷை இது எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் அந்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற வல்லமை தான் நம்ம அபிஷேகம் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா, பரிசுத்தாவின் நிறைவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தண்ணீரை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணி நமக்குள்ள போயிடுச்சு, தண்ணி இருக்கு. ஆனா நாம தண்ணிக்குள்ள முழுகிறது எப்படி இருக்கும்? 2 அனுபவம் நான் சொல்றேன் பாத்தீங்களா. இப்ப நான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து நான் குடிக்கிறேன்னா அந்த வெளியே இருக்கிற தண்ணி எனக்குள்ள போயிடுச்சு, அது ஒரு அனுபவம். ஆனா நான் அந்த தண்ணிக்குள்ள முழுகிறேன்னா அதுதான் நிரம்புதல், அதுதான் நிரப்புதல், அதுதான் வந்து பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருக்கிறது என்று அர்த்தம் கொள்றதா நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார். இன்னைக்கு விதத்துல பார்க்கலாம், பேதுரு, யோவான், அப்புறம் வந்து ஸ்டேவான் இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவி நிறைந்தவர்களாய் பிரசங்கம் பண்ணினாங்க, விசுவாசித்தாங்க, நிறைய காரியங்கள் அப்போஸ்தலர் நம்ம பார்க்கிறோம்ல. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள நிரப்புதல் வரும்போது, நிரம்பும் பொழுது அவனுக்குள்ள வல்லமையான பெரிய காரியங்கள், அது அற்புத அடையாளங்களை செய்ய முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், எவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ வந்து பார்த்து தைரியமா வெளியே வந்து பேசுவாங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ள இப்படியெல்லாம் கர்த்தரை அறிவு நிரப்புவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் நம்ம காத்து இருக்கும் போதுதான் நமக்குள்ள ஆவியானவர் நிரப்புவார். நம்ம மேல வந்து தங்குறத, நம்ம மேல வந்து அமருவதை நம்மளால பார்க்க முடியும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள வந்து முத்திரை தான் போடப்படுது. ஆனால் வல்லமை நாம பெற்றுக்கொள்ளவில்லை. வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம காத்திருக்கணும். ஆண்டவரே, என்னை உமது வல்லமையால் நிரப்புங்கப்பா, உம்முடைய வரங்களால் நிரப்புங்கப்பான்னு நம்ம கேட்கும் பொழுது அவர் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருமே பிளஸ் பண்ணவும், நமக்கு வரங்களை கொடுக்கவும் அவர் தாமதிப்பதில்லை. நாம தான் அறியாமை நிமித்தமாக தவற விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த அந்நிய பாஷை குறித்து உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்நிய பாஷை என்பது நமக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டாபிக் அப்படிலாம் இல்லை. அந்நிய பாஷை எல்லாருமே பேசலாம் என்று பவுல் வந்து எழுதுறாரு. அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இந்த அந்நிய பாஷை குறித்து நம்ம வந்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரத்துல அந்நிய பாஷை குறித்தான தெளிவான விளக்கங்களை பவுல் எழுதியிருப்பாங்க. இதுல பாருங்களேன், அதுல 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால் ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த அந்நிய பாஷை என்பது என்னன்னா, தேவனோடு கூட நாம பேசும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு மொழி என்று சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவியில ஆண்டவர் வந்து ஒரு புதிய ஒரு நிரப்பும் பொழுது நம்ம அந்நிய பாஷையில பேச முடியும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன். இந்த செய்திக்காக நான் என்னுடைய சாட்சியை நான் சொல்றேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் என்னுடைய வாலிப நாட்கள் இயேசு விசுவாசித்தேன், சர்ச்சைக்கெல்லாம் போவேன், வருவேன். ஆனால் ஈடுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். அப்பா அம்மா சொல்றபடி நான் வந்து சண்டே சர்வீஸ்க்கு போறதோ, மற்றபடி உலக ரீதியான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தேன். நானும் கிறிஸ்தவனை தான் பிறந்தேன், கிறிஸ்தவன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்கும் இயேசுவுக்கும் ரொம்ப தூரமா இருந்தது. சத்தியம் அறியாதவனா இருந்தேன். எனக்கு பைபிள் தெரியும், இயேசு கிறிஸ்து தெரியும், சபை தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட எனக்கும் ஆனவருக்கும் உள்ள கனெக்ஷன் இல்லை. அல்லேலூயா. இப்போ நான்
உதாரணமா சொல்லணும்னா, உங்க ஃபோனும் சார்ஜர் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஃபோனும் சார்ஜர் இருக்குது. ஆனா அது கனெக்டே இல்லன்னா வேஸ்ட் தானே. நான் கனெக்டர் ஒரு ஸ்விட்ச் போர்ட்ல போய் பவர்ல போயிட்டு நான் போயிட்டு ஒரு பிளக் பண்ணி ஆன் பண்ணாதான் அது கனெக்ட் மூலியமாக என்னுடைய ஃபோனுக்கு சார்ஜ் ஏறும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நான் எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது, மொபைலும் இருக்குது. ஆனா எந்த தொடர்பும் இல்லைன்னா அந்த ஃபோன் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நானு ஒரு காலத்துல இருந்தேன். அல்லேலூயா. அப்படி இருந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாலிப நாட்கள்ல கர்த்தர் என்னை சந்தித்தாரு. எனக்கு கர்த்தர் நான் கர்த்தர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுதே, என்னோட சாட்சியே நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப ஷார்ட் டைப்பிங்காக சொல்லிடுறேன். எனக்கான அனுபவத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து என்னை விட்டு கொடுக்கும் பொழுது, என் ஆவியில் நான் சந்தித்த ஒரு அனுபவம் தான். என்னென்னா, என்னைக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் எனக்கு கொடுத்தார். எனக்கு அது ஆச்சரியமா, எனக்கு அப்போ தெரியல. நான் அதை ரிசீவ் பண்ணும்போதும் இது முன்ன பின்ன நான் கேட்டதில்லை. இது குறித்து, இந்த பாஷை குறித்து நான் கேட்டதில்லை. இது எதுக்கு பேசுகிறோன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான், ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் என்னை அறிக்கை செய்து நான் என்னை விட்டு கொடுக்கும் பொழுது தான் என்னை அறியாத ஒரு புதிய பாஷை நாவில் அப்படியே வருது. என்னுடைய நாவு சுழலுது. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு புதிய பாஷைகள், எனக்கு அது புரியல. நான் என்னால் உணர முடியுது. நான் ஏதோ புது பாஷையை பேசுகிறேன், அது ஒன்றுமே புரியல. ஆனால் அது நிற்கவே இல்லை. அது எனக்கு ஆரம்பித்தது அப்படியே தொடர்ச்சியாக அந்த பாஷை அப்படியே ஒரு பேசிக்கொண்டே இருந்தேன். புது பாஷைகள் என்னன்னு எனக்கு புரியல. என்னுடைய வாய் குழலுது. அப்படியே நான் நிறைய வார்த்தைகளை பேசி 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 ஆனால் என்னுடைய ஸ்பிரிட் வந்து ரொம்பவும் சந்தோஷமாக்கிறத நான் உணர்றேன். என்னோட ஆவியில் எல்லா நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்குறேன். ஏதோ ஒன்று என்னை வந்து இயக்குதுன்றதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. இது அப்படியே ஒரு எத்தனை மணி நேரம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மோர் தென் ஒரு ½ hour to 1 hour கூட இருக்கலாம். இது அப்படியே போய்கொண்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு ஆளுங்க வந்து என்னை தட்டி கதவு தட்டும்பொழுது தான் நாங்கள் வந்து அந்த பிரேயரை விட்டு கடந்து வந்தோம். நானும் சகோதரர் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ஒரு புது அனுபவம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் சொன்ன பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது, நம்ம ரட்சிப்பு, நம்ம பாவங்களை எல்லாம் நம்ம விட்டு நீக்கி அவருடைய இருதயத்தை, புது இதயத்தை நமக்கு தந்து அவருடைய ஆவியை நமக்குள்ள வைக்கும் பொழுதுதான் ஒரு மெய்யான விடுதலை, மெய்யான சந்தோஷம், மெய்யான சமாதானத்தை அன்றைக்கு நான் பெற்றுக்கொண்டேன். அந்த சமாதானத்தை காத்து கொள்வது நம்முடைய கடமையா இருக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்களேன், அணிலிருந்து ஒரு புதிய பாஷைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் ஒரே நேரத்துல பரிசுத்த ஆவியினால முத்திரை போட்டேன். ஆண்டவரால் நிரப்புதலும் செய்தார். இது எனக்கான அனுபவம். ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் அனுபவம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அந்த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அது நீங்க கொஞ்ச நாள் லேட்டாக கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது ஒவ்வொருடைய அனுபவம். என்னுடைய அனுபவம் வந்து நான் அட் அ டைமில் ரெண்டுத்தையும் பெற்றுக்கொண்டேன் கர்த்தருடைய கிருபை நிமித்தமாக. ஒவ்வொரு சிலருக்கு 2 அனுபவங்கள் இருக்கலாம். அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிற்பாடு அவங்க சில கூட்டங்களுக்கு போயிட்டு பரிசுத்த ஆவியில் இறங்கி வந்திருக்கலாம். இப்படி நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்ப்போம். நீங்கள் அப்போஸ்தலர் எடுத்து வாசித்து பாருங்களேன். அப்போ கேட்குறாங்க, பரிசுத்த ஆவி என்பதை உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ளவே இல்லையே சொல்லிட்டு ஒரு சபையார் கேட்பாங்க. அப்போ வந்து இவங்க பவுல் அவங்க பேதுரு என்ன பண்ணுவாரு, சொல்லிட்டு அவங்க பிரசங்கம் பண்ணி கை வைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அபிஷேகத்தை தருமை, அந்நிய பாஷையில பேசுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ அந்த காலத்துல ஒரு கூட்ட ஜனங்க பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்ளாமலே இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு கடைசி காலத்துல ஆவியானவர் வல்லமையாய் திருச்சபைகள் மேல, விசுவாசிகள் மேல அவர் வல்லமையாய் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்நிய பாஷை பேசுவது எல்லாம் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக விட்டது. ஒரு கட்டத்துல அந்நிய பாஷையெல்லாம் அந்நிய பாஷை இல்ல, ஒரு சில இடத்துல அல்லேலூயா என்று சொல்லுவதெல்லாம் கூட ரொம்பவும் வந்து பயந்தாங்க சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லக்கூடாது, கை தட்டி பாடக்கூடாதுன்றதெல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள சபை இருந்தது. உண்மைதான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில கூட சத்தமா பாட்டுகளை பாடுறோம், அல்லேலூயா சொல்றோம், கோஷம் எழுப்புறோம்ன்றா. இன்னைக்கு ஆவியானவர் சபையில இறங்கி கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இயேசுவானவர் பரமேறி சென்ற பிறகு அவங்க மேல் வீட்டு அறையில 120 பேர் கூடியிருந்த இடத்துல வானம் திறக்கப்பட்டு
பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாய் இருந்து அவங்க நாவில வந்து அமர்ந்த பொழுது அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுனாங்க. இது வேற கேட்டகரி. அப்போ அந்நிய பாஷைக்கும் பற்பல பாஷைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்நிய பாஷை என்பது தேவனோடு கூட நாம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு லாங்குவேஜ். அல்லேலூயா. இது நம்ம வரங்களுக்குள்ள அடக்க முடியாது. இது கர்த்தரோடு கூட நாம இடைப்படக்கூடிய நிரப்பும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தான் இந்த ஒரு அந்நிய பாஷை. இது நாம பேசும்பொழுது தேவனோடு டைரக்டா தொடர்பு கொள்ள முடியும். அல்லேலூயா. இது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபத்துல அமர்ந்து நாம வந்து நம்மளை விட்டு கொடுக்குறோம். அதாவது ஆராதனை என்பது நம்ம விட்டு கொடுக்கதாங்க ஆராதனை. நம்ம ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவரே இவ்வளோ வருத்தம் இவ்வளோ பாரம் அப்படி இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், நிறைய இடங்கள்ல போகும்போதெல்லாம் சொல்லுவேன், நீங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலோ இல்லை கர்த்தரை துதிக்கும்படி வந்துட்டீங்கன்னாங்களோ உங்களோட வருத்தம் கவலை பாரங்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டு ஒரு நிமிஷம் ஆண்டவரை மாத்திரம் போட்டு, ஆண்டவரே நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க பெரியவர், நீங்க அதிசயமானவர், நீங்க உண்மையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை துதித்து பாட ஆரம்பிங்களேன். நீங்க பல விதமான பேர்டனோடு கூட ஒரு ஒரு பெரிய மூட்டையை சுமந்து கொண்டு கர்த்தரை துதிக்க முடியுமா? யோசித்து பாருங்களேன். உங்களுடைய ஒரு பெரிய ஒரு லக்கேஜ் உங்க முதுகுல சுமந்துக்கிட்டு அந்த சுமந்துக்கிட்டு கரங்களை தூக்கி உங்களால விடுதலையா துதிக்க முடியுமா? முடியாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேல இருக்கிற அந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே நான் எந்த பாரத்துல இருந்தாலும் எவ்வளவு பலவீனத்துல இருந்தாலும் நான் எல்லாத்தையும் இறக்கி வைத்து உங்களை துதிக்கும்போது நான் வரப்பான்னு நீங்க சொல்லி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வர்ற எல்லாருக்குமே ஒரு அனுபவம் கண்டிப்பாக உண்டுங்க. அல்லேலூயா. இது என்னோட லைஃப்ல நான் ஆராதனையில் நிறைய நான் பங்கு கொள்ளும் பொழுது இப்படிதான் நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே எனக்குள்ள பல போராட்டங்கள் பலவீனங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நான் எல்லாத்தையும் வைத்து விட்டு துதிக்கும்படி வரப்பான்னு சொல்லிட்டு என்னை ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இறங்கி நிரப்புவதை என்னால் பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம எதுக்கும் வெக்கப்படக்கூடாது. பக்கத்துல இவங்க பார்த்தா எப்படி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள்ல எல்லாரும் கைத்தட்டி பாடுறதுக்கு வெக்கப்படுறாங்க, கைகளை உயர்த்தி பாட வெக்கப்படுறாங்க. யார் வெக்கப்படுறதுக்கு இதுல ஒன்றுமே விஷயம் இல்லையே. ஆண்டவர் இப்படிலாம் வெக்கப்பட்டா நமக்காக ஜீவனை கொடுத்திருப்பாரா? ஆண்டவர் பாருங்க, நமக்காக அவர் எவ்வளவாய் பாடுபட்டார், எவ்வளவாய் வேதனைப்பட்டார். இன்றைக்கு இயேசுவை குறித்து நம்ம சொல்றதுக்கு வெக்கப்படுறோம், நம்ம துதித்து பாட வெக்கப்படுறோம், கிறிஸ்தவ வீட்டுல குடும்பத்துல ஜெபிக்க வெக்கப்படுறோம், வசனங்கள் சொல்லி நம்ம பிரசங்கிக்க இயேசுவை அறிமுகப்படுத்துறது வெக்கப்படுறோம். இன்னைக்கு எவ்வளவு காரியத்துக்கு வெக்கப்படுறோம், எவ்வளவு கேவலமா இருக்கும்ல. இயேசு கிறிஸ்து இப்படி வெக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்ம சபை மீட்கப்பட்டிருக்குமா, நமக்கு மீட்பு உண்டாயிருக்குமா? ஆனா நம்ம இன்னைக்கு பாருங்களேன் வெக்கப்படுறோம். ஏசப்பாடைய வசனத்தை ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதுக்கு வெக்கப்படுறோமே. எத்தனை பேர் உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வசனத்தை வைக்கிறீங்க? இது யாராச்சும் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்களோ? இது நம்மளால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்ய முடியலையே. ஒரு போஸ்ட் ஒரு வசனத்தை பார்க்கும்பொழுது இது வந்து 4 பேருக்கு பாஸ் பண்ணணுமேன்றது ஏன் நமக்கு தோண மாட்டுறது? சத்தியம் இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க வெளியரங்கமான கோலமாகி சிலுவையை நமக்காக பலியானார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருடைய ஆடையெல்லாம் கழற்றப்பட்டது, அவருடைய சரீரம் எல்லாம் கிழிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வெளியரங்க கோலமானார். அவர் நாம பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இல்லாமல் போனது. வசனங்கள் சொல்லுதுங்களே, இயேசு நமக்காக எவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரு. சேவர்கள் அவரை காரி துப்புனாங்க, கன்னத்துல அடித்தாங்க, முடிய பிடிச்சி இழுத்தாங்க. எவ்வளவோ அவமானமும் வேதனையும் அவர் பட்டார்ல. எதுக்காக? நாம விடுதலையாய் வாழும்படிக்கு. இன்றைக்கு நீங்க விடுதலையை பெற்றுக்கொண்டீங்களா? இன்றைக்கு உங்களால வெளியே சென்று இயேசு ஜீவிக்கிறார், இயேசுன்னு நேசிக்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை சத்தியத்தை உங்களால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க முடியுமா? இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நீங்க எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கையில தொழில்நுட்பம் இருக்கு. எத்தனை பேருக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ்ல வந்து இயேசு நேசிக்கிறாரு ஒரு வசனத்தை உங்களால ஃபார்வர்ட் பண்ண முடியுதா? இயேசுவை அறியாத உன்னோட நண்பருக்கு, இயேசு அறியாத உன் குடும்பத்துக்கு வசனத்தை உன்னால சொல்ல முடியுதா? உன் கூட இருக்கிற உன் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ இயேசுவை குறித்து பிரசங்கிக்க உன்னால முடியுதா? ஆனாலும் நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். இதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு மனுஷனுக்குமே பரிசுத்த ஆவியானவர் தேவை. கர்த்தர் கொடுக்கிற கிஃப்ட்டுங்க அது. அல்லேலூயா. இன்னைக்கு கிஃப்ட்டை வந்து ஆண்டவர் கொடுக்க ரெடியாக ரிசீவ் பண்ண தான் நம்ம நேரம் இல்லை. ஆண்டவர் காலைதோறும் வராரு, புது கிருபையை கிஃப்டை கொண்டு வராரு. அதை ரிசீவ் பண்றதுக்கு தான் நம்ம ரெடியா இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு யார் தான் கிஃப்ட் பண்ணான்னு சொல்லுவா?
சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் யார்த்தா எனக்கு gift வேணவே வேணாம் அப்படி சொல்லுவாங்களா? இல்லை, gift அது என்ன இருக்கும், நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு வேணும். gift கொடுக்குறவன் கண்டிப்பாக உனக்கு தேவையானதை gift தான் கொடுப்பாங்க. கரெக்டாக சும்மா எடுத்து கொடுப்பாங்களா? இல்லை, உனக்கு எது பிடிக்குமோ அதை தான் கிஃப்டாக எடுத்து கொடுப்பாங்க உன்னை நேசிக்கிறவங்க. அப்போ உனக்கு எது தேவைன்றத உன் ஃப்ரெண்ட்ஸ் அறிந்திருப்பாங்கல்ல. இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பர்த்டே வருது, அந்த குழந்தைக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்போ தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு கார் மேல அவ்வளோ இஷ்டம், அப்போ நம்ம எதை கிஃப்ட் பண்ணணும், காரை கிஃப்ட் பண்ணணும். ஏன்னா அந்த காரை அந்த குழந்தை பார்த்துச்சுன்னா சந்தோஷப்படும். இது மனிதனாகிய நமக்கு தெரியுது இல்லை, என் குழந்தைக்கு எது தேவையோ அந்த குழந்தைக்கு எது தேவையோ அதை கிஃப்டாக கொடுக்கும்போது அந்த குழந்தை ஹாப்பி ஆகுதுன்னு தெரிஞ்ச நமக்கு இதே ஃபார்முலா தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. உனக்கு என்ன தேவை, உன்னுடைய குறைவுல எது வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த காத்து இருக்கிறாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ளதான் நாம் ஆயத்தமா இல்லை. எனக்கு எது மேலேயோ நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். எனக்கு இது வருமா, எனக்கு லோன் வராதா, நல்ல வரன் வராதா, நல்ல வேலை வாய்ப்பு அமையாதா, உலக ரீதியான காரியத்துக்காக இன்னைக்கு நாம ரிசீவ் பண்ண காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு உலக ரீதியான பிளெஸிங் எனக்கு வேணும், தாங்கப்பா, வரலையே, கதவு திறக்கப்படலையே. ஆனா ஆண்டவர் இந்த பக்கம் நிக்கிறாரு. ஆண்டவர், மகனே, நான் உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறேன், ஆனா நீயோ உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக காத்துக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கிற. உனக்கு எது வேணும்? இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் வேணுமா, இல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணுமா, தேவ ராஜ்யத்துக்குரிய பிளெஸிங் வேணுமா, இல்ல பூமிக்குரிய காரியங்களுக்குரிய பிளெஸிங் வேணுமா? வசனம் சொல்லுது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு மற்ற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சத்தியம் தெரிந்ததுதான். ஆனா இன்னைக்கு நாம் எதுக்காக வாஞ்சிக்கிறோம்? எனக்கு பல தேவைகள் இருக்கப்பா, இந்த தேவைகள் சந்திக்கிறதுக்காக கையேந்து நிற்கிறேன். நோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது முதல் பிளெஸிங் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நீங்க நம்ம கேட்கணும். அல்லேலூயா. உங்களுடைய ஜெபங்கள்ல எத்தனை பேர், ஆண்டவரே நான் அந்நிய பாஷையில ஜெபிக்க விரும்புகிறேன், நான் அபிஷேகத்துல நிரம்ப விரும்புகிறேன், வல்லமையா நிரப்புங்கன்னு ஒரு ஜெப குறிப்பை எத்தனை பேர் செய்றீங்க? இது கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பார். அதான் வசனம் சொல்றது. இங்க படிக்க கேளுங்களேன். இங்க பவுல் சொல்றாங்க, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 5 வசனம், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசும்படி விரும்புகிறேன். ஏன் அவர் சொல்லணும்? ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் இருக்கு. அந்நிய பாஷையில பேசுறதுனால கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்றத அறிந்தபடியால் தான் நீங்க இது எல்லாருமே பேசணும்னு விரும்புறேன். அல்லேலூயா. ஏன்னா நீங்க பேசுறது மனுஷங்கிட்ட போய் பேசல, யார்கிட்ட பேசுறீங்க? தேவனோடு பேசுறீங்க. இந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்களேன். ஒருத்தர் சபையில இருந்து அந்நிய பாஷையில பேசினானா அதுக்கான அர்த்தத்தை சொல்லணும், இல்லைன்னா பேசவே கூடாது. கரெக்டா? இப்போ அந்நிய பாஷையில நான் இப்போ உங்களுக்கு நோக்கி பிரசங்கம் பண்ணேன்னா எத்தனை பேருக்கு அது புரியும்? முதல்ல நான் அந்நிய பாஷையில பேசி நான் உங்களுக்கு மெசேஜ் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னாலும் கூட நான் அடுத்து என்ன பண்ணணும்னா அதுக்கான பொருளை நான் என்ன பண்ணேன், வியாக்கியானம் பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அப்போ உங்க கூட நான் பேசி நீங்க புரியணும் அப்படின்னா நான் தமிழ் மொழியில பேசணும். அல்லேலூயா. கரெக்டா? அப்போ அந்நிய பாஷையில பேசுறவன் மனுஷனோடு கூட பேசுவதில்லை, அது தேவனோடு கூட பேசுகிற ஒரு மொழி. அந்நிய பாஷையில நான் பேசும் பொழுது அதுல நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்நிய பாஷையில முதல்ல நம்ம பேசும்பொழுது கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம். அடுத்து நாம அடுத்து வல்லமையை போராடி ஜெபிக்கும்படியான ஒரு ஜெபத்துக்குள்ள நடத்துவாரு. அடுத்து பாரப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்குள்ள நடத்துவாரு. அடுத்து கடிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்துக்குள்ள நடத்துவாரு. அடுத்து நம்ம வாக்கு கடங்கா பெரும் மூச்சோடு வேண்டுதல் செய்கிறதுக்குள்ள நடத்துவாரு. நமக்குள்ள நிறைய பரிமாணங்கள் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆவியில நம்ம பாடலாம், ஆவியில நம்ம துதிக்கலாம், ஆவியில நம்ம ஜெபிக்கலாம். நம்ம கருத்தாய் ஜெபிப்பதும் உண்டு, கருத்தாய் பாடுவதும் உண்டு. அதே போல ஆவியில ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும், ஆவியில நாம பாடுற அனுபவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை நம்ம இப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும் நம்ம தொழுது கொள்ள வேண்டும். நீங்க ஜெபத்துல ஒரு 10-15 நிமிஷம் மேக்சிமம் ½ hour ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சோர்வுக்குள்ள ஆகி விடுவோம். ஆனா நீங்க ஆவிக்கு விட்டு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி அவர் அடுத்த கட்டத்துக்குள்ள ஜெபிப்பாரு. என்னுடைய அனுபவத்தை நான் ஒன்று சொல்றேன், சாட்சியா சொல்றேன். நான் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு நான் வண்டியில் வரும்பொழுது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்பவும் நான் ரொம்ப பலவீனமா இருந்தேன். திடீர்னு எதுவுமே சொல்லலை, ஆவியானவரே என்று ஏதோ ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். என்னை அறியாமையே எனக்குள்ள ஒரு தேம்பி தேம்பி அழுது நான் ஜெபிக்கிறத உணர்ந்தேன்.
பர்சனலாக எனக்காக ஆவியானவர் ஜெபிக்கிறத நான் ஷோராக புரிந்து கொள்ள முடியுது. ஆவியானவர் என்னுடைய பலவீனத்துக்காக அவர் பாரப்பட்டு ஜெபிக்கிறார்ன்றத என்னுடைய ஆவியை நான் உணர்ந்ததை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. நான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. ஆண்டவரே பாருங்களேன், அப்போ இது எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், எனக்காக யாருங்க பாரப்பட்டு ஜெபிக்க முடியும்? என் பிரச்சனை போராட்டங்களை மனுஷங்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனைங்க, சொல்ல முடியாத போராட்டங்க, என்னை யாருங்க புரிஞ்சுப்பான்னு கேட்குறீங்களா? உங்களை புரிஞ்சுக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. உங்களுக்காக ஜெபிக்கத்தான் அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நாம அநேக நேரத்துல எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியல. எடுத்து சொல்ல வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 26, 27 வாசிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த பொழுது அப்ப நமக்குள்ள எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை குறித்து நான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த அந்நிய பாஷையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நான் சொல்லுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 வசனம் வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்களேன், நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் இருக்கிறார். உங்களுடைய பலவீனங்களை கர்த்தர் அறிவார். உங்களுக்கு பலவிதமான பலவீனங்கள் இருக்கலாம். பொருளாதாரத்துல, சரீர ரீதியாக, மன ரீதியாக எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கு. அதுக்கு யார் உதவியா இருப்பார்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். அடுத்து வசனம் சொல்றேன். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் சில நேரங்கள் சில பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், இப்படி சோர்வின் மத்தியில நாம் எப்படி வேண்டிக் கொள்ளும் அறியாமல் இருக்கிறோம். இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கலாம். நம்ம ஜெபிக்கலான்னு முட்டிப்பட்ட ஒன்றும் வார்த்தையே வராது. என்ன ஜெபிப்பது? எனக்கு ப்ரேயர் சப்போர்ட் வேணுங்க, எனக்காக யாரும் ஜெபிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஆண்டவரே என்ன பண்ணுவான், சிஸ்டர் பிரதர் எனக்காக ஜெபிச்சுக்கிறீங்களா? என்னால் ஒரே போராட்டமாக இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ பேர் அப்படி தானே கேட்குறோம். எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க, இதான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், என்னால் முடியல. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்காக ஜெபிக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்போ வசனம் சொல்லுது, நம்ம ஏற்றபடி வேண்டியது என்னது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சினோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. இது 100% உண்மை. என்னுடைய லைஃப்ல நான் சாட்சியாக சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சை எனக்காக வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. நமக்காக செய்வார். நமக்கு வருகிற பிரச்சனைகள் எதுவும் நமக்கு தெரியாது. நமக்கு பிசாசு என்னென்னலாம் கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதெல்லாம் அறிந்தவராக அவர் கடிந்து கொண்டு ஜெபிப்பது நான் என்னோட லைஃப்ல நான் உணர்ந்திருக்கேன். ப்ரேயர் டைம்ல திடீர்னு கடிந்து கொண்டு ஜெபிக்க முடியும். திடீர்னு கடிந்து ஆண்டவர் ஜெபிப்பாரு, அதட்டி ஜெபிப்பாரு. ஆண்டவர் ரொம்ப இறக்கப்பட்டு ஜெபிப்பாரு. ஆண்டவர் துக்கத்தோடு ஜெபிப்பாரு, பாரத்தோடு ஜெபிப்பாரு, அழுகையோடு ஜெபிப்பாரு. நிறைய ஜெபங்கள் நம்மளால பார்க்க முடியும். ஆவியான நம்மோடு கூட ஆவியை நம்ம விட்டு கொடுக்கணும். இல்லையே, விட்டு கொடுக்கணும். இன்னைக்கு விட்டு கொடுக்காம நீங்க ஆரம்பத்துக்கு இறங்காம எதுவும் நடக்காது. நம்ம சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை விட்டு இறங்கி நம்ம இருதயத்தை தேவனுக்கு திறந்து ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிக்கிற கேளுங்களேன். 27 வசனம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்களேன், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் நம் இருதயத்துல எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, சிந்தனை அறிந்து இருதயத்தை அறிந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவனை நம்ம இழந்து விடக்கூடாது. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு தேவை. நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது பிசாசுக்கு அது கன்ஃபியூஷனை உண்டு பண்ணும். அது ஒரு தீ பற்றி எரியறதுக்கு சமானம். அவனால அந்த லாங்குவேஜை புரிந்து கொள்ள முடியாது. தேவனோட டைரக்டா நம்ம தொடர்பு கொள்ள முடியும். நீங்க தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது உத்தரவு புறப்பட்டது. ஆனாலும் தடை செய்கிறவன் வானமண்டலத்துல ஒரு பெரிய தடை உண்டானது நம்ம வாசிக்கிறோம்ல. பாருங்க, அப்போ இந்த அந்நிய பாஷையில நாம ஜெபிக்கும் போது எந்த தடையும் இருக்காது. ஆவியானவரே நமக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம தேவன் அவ்வளோ க்ளோஸா இருக்கும். நம்ம அவ்வளோ க்ளோசஸ்ட் கார்டர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம அறிந்து கொள்ளாம இன்னைக்கு எவ்வளோ நம்ம துயரத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, கவலையின் மத்தியில முடிவெடுக்க தெரியாம ஏன் இவ்வளோ நம்ம போராட்டத்தில் நம்ம இருக்கணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டார்ல. நம்முடைய வருத்தங்கள், பாரங்கள், நோய்கள் எல்லாத்தையும் ஏசப்பா சிலுவையில் சுமந்து விட்டபடியா இனி நாம ஏன் சுமக்கணும்? நம்ம ஆவியில உள்ளாந்த மனிதன பலப்படாதான் தேவன் விரும்புறாரு. அல்லேலூயா. அப்போ இந்த தேவ சத்தியவசனம் எப்படியாக சொல்லுது பாருங்க. இந்த
வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்களேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6, 19, 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவர் என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். உங்க சரீரமானது தேவனால பெற்றதும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். நாம தான் பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறோமா. நாம என்ன பண்ணணுமா? அவருக்கு நம்ம நல்ல ஃப்ரூட்டை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன் நம்ம கூட நம்ம திரியேகதை நமக்குள்ள வாசம் செய்யறாங்க. அல்லேலூயா. நமக்குள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள வாசம் செய்யறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அவர் பாருங்க, பெரிய பெரிய கோபுரங்கள்ல இருக்க ஆசைப்படல, இந்த இருதயத்துக்குள்ள இருக்க ஆசைப்பட, உங்க இருதயத்துக்குள்ள இருக்க ஏசப்ப ஆசைப்படுறாரு. வசனம் சொல்லுதுல ரெவலேஷன்ல, இதோ கதவை தட்டுகிறேன், யாரு சத்தத்தை கேட்டு திறக்கிறாங்களோ அவங்களோடு கூட நான் வந்து அவங்களோடு கூட நான் போஜனம் பண்ண ஆயத்தமா இருக்கிறேன். இன்றைக்கு உங்க இருதய கதவை தட்டுறாரு. மே ஐ கம் இன். மகனே மகளே, இதோ உன்னோடு கூட நான் இருக்க விரும்புறேன். நம்ம யாரை போல நம்ம வாழணும்? ஏனோக்கை போல, அல்லேலூயா, நோவாவை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரணுமா? அல்லேலூயா. ஏனோக்கு பாருங்க, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தார், காணப்படாமற் போனார். அல்லேலூயா. இது ஏனோக்கி நாட்கள் வந்து விட்டது. நோவாவின் காலத்துல வந்து விட்டோம். நாம இயேசுவோடு சஞ்சரித்து கொண்டே இருப்போமானால் கடைசிய காலம் துணிக்கும் பொழுது நாம ஒரு பொழுதுல நாம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இது ஒரு நாள் அனுபவம் இல்லைங்க. நம்ம நாள்தோறும் அவரோடு கூட நாம இடைப்படணும், ஐக்கியத்துல வல்லமையில பலப்படணும். இன்றைக்கு இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, நல்ல விஷயம். பரிசுத்த ஆவியால புத்தகம் போடப்பட்டீங்க. இந்த சத்தியத்தை கேட்டிருக்க எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? அவர் வல்லமையில பலப்படணும். அந்த ஆவியானவருக்கு சொன்ன ஆவியானவர் சொல்றோம்ல, அந்த ஆவியானருக்குள்ள வல்லமை இருக்குல்ல, அந்த வல்லமையே எனக்கு விலக பண்ணுங்கப்பா. இது ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறது நான் இன்றைக்கு விசுவாசிக்க நம்புறேன். அந்த வல்லமையா நான் நிரப்புங்க. நான் நிரப்புதலுக்குள்ள வரணும். பேதுரை நிரப்புறது மாதிரி நிரப்புங்க, தேவனை நிரப்புறது மாதிரி நிரப்புங்க. எனக்கு நிரப்பணும், நான் நிரப்பணும். எனக்கான கிஃப்ட் என்ன எனக்கு கொடுங்கப்பா. இதை நம்ம சொல்ல அழைக்கப்படுறோம். அல்லேலூயா. இதை நாம கண்டிப்பாக நாம பெற்றுக்கொள்ளணும். இப்படி நாம இருக்கும் பொழுது கர்த்தர் உண்மையால மகிமைப்படுவார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களையும் அவர் செய்வார். ஸோ அதனால இந்த வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்நிய பாஷை வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அந்நிய பாஷை தேவனோடு கூட நாம உறவாடுகிற ஒரு பாஷையா இருக்கு. தேவனோடு கூட நாம அதிகமாய் நம்ம என்ன பண்ணலாம்? உறவாடலாம். அந்நிய பாஷை நிறைய நம்ம பேசலாம். பேசி பேசி ஆண்டவரோடு கூட ஒரு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியதா இந்த அந்நிய பாஷை இருக்கு. நீங்க இந்த செய்தியோடு நிறுத்திடாதபடிக்கு தொடர்ந்து வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்களேன். வசனத்தை அப்படி நம்ம தியானிக்க ஆரம்பிக்கணும். தியானிக்க ஆரம்பிக்க கர்த்தர் நம்ம கூட நிறைய காரியங்களை பேசுவார். இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி சிறிய ஜெபம் செய்யலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த வீடியோ வழியாக கர்த்தரைகளோடு பேசின சத்திய வசனத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமா ஆண்டவரே, தேவனே, இந்த வேலையில கூடப்பா கர்த்தர் நீங்க அப்பா அந்நிய பாஷையை குறித்தும் பரிசுத்த ஆவினரை குறித்தும் எங்களோட இடைப்பட்டு பேசுனீங்க. இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு எழுப்புதலுள்ள வாழ்க்கையை வாழதான் நாம் அங்க வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு புதிய அனுபவத்தை தாங்கப்பா. நம்ம எல்லாரும் கேட்கலாமா? அப்பா, எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தாங்க. எனக்கு இந்த பரிசுத்தாவின் வல்லமை நான் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில நான் வாழ விரும்புகிறேன். வல்லமையான ஒரு ஜெப ஜீவியம், வல்லமையான ஒரு வேத பகுதி நான் வாசிக்கணும். என்னுடைய ஆவில நான் உயிர் மீட்பை காண வேண்டும். நான் புதிய பாஷைகளை பேசணும் அப்பா. என்னை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. எனக்கான கிஃப்டை கொடுங்கப்பா. எனக்கான அந்த கிஃப்ட் எனக்கு தரும்படியா நான் வேணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. அல்லேலூயா. வாஞ்சிங்க ஆண்டவரே, எனக்கான கிஃப்ட் என்ன வச்சிருக்கீங்கப்பா? என்னுடைய பிரயோஜனத்துக்கு என்று எனக்கு என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க? எனக்கு கிஃப்ட் கொடுங்க அப்பா. இது வரைக்கும் நான் உலக ரீதியான கிஃப்ட் தான் நான் கேட்டிருந்தேன். இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். எனக்கு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுங்கப்பான்னு நீங்க கேளுங்களேன். கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். அல்லேலூயா.
காத்திருக்கிற பொழுது நீங்க நிறைய கிரியைகளை, நிறைய கிஃப்ட் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தருடைய கிரியை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவனே, இன்றைக்கு நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நடத்துங்க. நாங்க ஆவியில துதிக்கணும், ஆவியில செபிக்கணும்ப்பா. அந்நிய பாஷையில மணிக்கணக்காக நாங்க துதிக்கணும், அந்நிய பாஷையில நாங்க மணிக்கணக்காக நாங்க டங்ஸ்ல பேசணும் ஆண்டவரே. புது புது பாஷைகளை பேசணும் அப்பா. அப்போ பற்பல பாஷைகளை நாங்க பேசணும். தேவனே, உம்மோடு நாங்க உறவாடுற கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய ஜீவியம் அக்கினிமயமான ஜீவியமாய் மாறட்டும். ஒரு பற்றி எரிகிற ஒரு அக்கினி பிழம்பாயங்களை மாற்றுங்க. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயங்களை மாற்றுங்கப்பா. நாங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் அப்பா. சத்தியம் எங்களுக்குள்ள வாசம் செய்யணும். இப்படியா எங்களை நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலியமாக உங்களோடு கூட பேசியிருப்பாரு நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்து போற செய்திக்காக செபித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய செபியும் எனக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.